சினி மெசஞ்சர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒற்றன் துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தியா. இப்ப பாத்தீங்கன்னா மீரா மகதி அவங்களுடைய இயக்கத்துல வந்து டபுள் டக்கர் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய கதை எப்படி இருக்கு சார்? இது படத்துடைய கதை அப்படின்னு சொல்லணும்னா வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து அந்த டைரக்டர் வந்து பாராட்டணும். மீரா மகதி இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து பாராட்டியே தீரணும். ஏன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து இல்லைனா பேய் படங்க இல்லைனா வந்து இது ஒரு காமெடி ஜானரில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து காமெடியும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து வேறு மாதிரி ஒரு த்ரில்லராகவும் ஒரு எலிமெண்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு. அதாவது என்னென்னா இதில் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறமா அவரோட சோல் இன்னொருத்தரோட உடம்புல போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் திருப்பி லவ் பண்ணுவார். அந்த லவ் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி மேட்ச் ஆகும், அதாவது இறந்துட்டவரோட உடம்பும் அந்த ஒருத்தர் உடம்பு இருக்குல்ல அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பிளே இருக்கு பாருங்க. இந்த சோல் போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு, அது ஏன் சோல் போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு வந்து கார்ட்டூன் கேரக்டராட்டம் வருவாங்க. வெறும் வாய்ஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட்டும் நம்ம ராம்தாஸ் இருக்காருங்களே முனிஷ்காந்த், அவங்க ரெண்டு பேர் வருவாங்க. அந்த சீன்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இதில் கருத்து சொல்கிற படம் அதெல்லாம் கிடையாது, ஒரு ஜாலியாக இருக்கும். கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி சொல்லலாம் எப்படின்னா, ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பசங்க வராங்கன்னா தே என்ஜாய் ஏட்டுங்க. உண்மையிலே இது வந்து அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. நான் இந்த கதையை ரொம்ப டீப்பாக சொல்லக்கூடாதுன்றது தான் என்னோட இது. அது போய் பார்க்கட்டும் எல்லாருமே அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கதை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே வந்து ரஜினி சார் அவர்கள் அதிசய பிறவியில இதே மாதிரி கதைக்களத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து அதிசய பிறவியோடைய சாயல்ல இருக்குங்களா? இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அதே அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டா அந்த ஒரு டெம்ப்ளேட்ஸ் லைட்டா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிசய பிறவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி விஷயம் சொல்லிக்கலாம் நீங்க. அது உண்மைதான். அது டபுள் டக்கர் படத்தில் வந்து நிறையவே வந்து காமெடி ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் கருணாகரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கோவை சலா நடிச்சிருக்காங்க. கருணாகரன், அப்புறமா வந்து நம்ம மன்சூர் அலிகான், அப்புறமா யாஷிகா ஆனந்த் இவங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே. அவங்களும் அந்த கருணாகரனும் யாஷிகா ஆனந்துக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி கூட ஒன்று இருக்கிறதுல அதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மன்சூர் அலிகான் அது ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு அந்த கதாநாயகியோட அப்பா கதாபாத்திரமா வந்து அவரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் டபுள் டக்கர் படத்தை பொறுத்த வரைக்குமே முதல் பாதி வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது, இரண்டாவது பாதி வந்து கொஞ்சம் காமெடி இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற குறைன்னா ஒரு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடியாக போய் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் போச்சுன்னா அந்த பெப் இதில் இல்லையே இப்படின்னு ஃபீல் ஆகும். ஒரு திரைப்படம்னா காமெடியும் இருக்கும், சீரியஸ்னஸும் இருக்கும். அது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான சீரியஸ்னஸ் தான் இருக்குது. அது போருன்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஏற்றுக்கிற விதத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். படத்துடைய இசை எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது. படத்துடைய இசை வந்து வித்யாசாகர் அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வித்யாசாகர் வந்திருக்கு. இந்த படம் நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கௌதம் ராஜேந்திரன் அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அவர் நார்மலாக பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். எடிட்டர் வெற்றிவேல் ஏஎஸ் அவரோட பார்த்தோம் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக சொல்லல. அதாவது வந்து ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு படம். அதுவும் வந்து ஜாலினா உழுந்துன்னா இந்த குழந்தைங்க இருக்காங்களே அவங்க ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் படம்லாம் பார்க்கக்கூடிய அந்த சிறுவர்களும் பெரியவங்களும் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சிலாம் கார்ட்டூன் ரசிப்பாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும் இந்த படம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் படத்தை பற்றி ஒரு முக்கியமான குறை என்ன சொல்கிறாங்கன்னா படத்தில் வந்து நிறைய கிளை கதைகள் வருது, மெயின் கதையை விட கிளை கதைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஆமாம், அது ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது தான், அது உண்மை தான். அது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அந்த மாதிரி குறைகள் உண்மையிலேயே இருக்குது அந்த படத்தில். சொல்லுங்கள், ஓவராலாக டபுள் டக்கர் படம் வந்து மக்களுக்கு எந்த கருத்தை சொல்ல வருதுங்க சார்? அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லுவேன், இந்த படத்தில் வந்து எதுவும் வந்து கருத்து சொல்கிற படமோ இல்லை எதுனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா போனோமா பசங்களோட குழந்தை இருக்குதா, உங்கள் குழந்தைங்க இருந்தால் டிவி பார்க்குற குழந்தை கார்ட்டூன் பார்க்குறோம், சரி நீங்களும் ரசிச்சு பார்ப்பீங்க, சரி ரைட்டு வா குழந்தையோட போவோம், போய் கொஞ்ச நேரம் ஒரு 2 hours இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற கூடிய ஒரு படம் தான் வழியே. மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் போய் பார்க்குறவங்க அந்த ஃபேமிலியோட அவங்க திருப்தியாக வருவாங்க. படத்துடைய கதாநாயகன் தீரஜ் அவர்கள் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க சார்?
தீரஜ் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து டியூல் ரோல் கேரக்டராக இருக்கும், அந்த டியூல் ரோல் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர். படத்துடைய கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க, அவருடைய போர்ஷன்லாம் எப்படி வந்திருக்கு சார்? இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தீரஜ்க்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. மீரா மகத்தி இயக்குனர் இந்த படத்தை வந்து முதல் முறையாக இயக்கிட்டு இருக்காங்க. புதுமுக இயக்குனராக இந்த படத்தை வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்க சார், அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, அதை நான் சொல்றேனே, ஆரம்பத்தில் சொன்னதா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு அவர் ட்ரை பண்ணி, அந்த அதிசய பிறவின்னு சொன்னீங்களா, அந்த அதிசய பிறவி அந்த படத்தோட அந்த ஜானர் ஆட்டம் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த மாதிரி செய்யணுமே அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 அனிமேஷன் கேரக்டர்லாம் வருது. ஸோ படத்தோடய அனிமேஷன் வந்துட்டு சிஜி ஒர்க்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. அது ஒரு அட்டெம்ப்ட்னு தான் சொல்லுது. சிஜி ஒர்க்குன்னா வந்து நீங்கள் ஒரு பாகுபலியில் பண்ணியிருக்காங்களே சிஜி ஒர்க்கு, இல்லைன்னா வந்து பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரில ஒரு கார்ட்டூன் படத்துக்கு எப்படி இருக்கும் சிஜி ஒர்க்ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன சிஜி ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டம்லாம் கிடையாது. இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி சந்தியா. இந்த மாதிரியான சினிமா அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சினி மெசஞ்சர் சேனலோட நினச்சிருங்க.